தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றங்கள் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு யார் வந்தாலும் தன்னோட ரசிகராக இருந்தாலும் சரி, மற்றவங்க ரசிகராக இருந்தாலும் அவங்கள முதல்ல சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். அவங்கள சாப்பாடு போட்டு வயிறால் சாப்பிட்ட பிறகு தான் உனக்கு என்ன வேணும், என்ன உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மற்ற நடிகரோட இப்போ ரஜினி, கமல் மற்ற ரசிகராக இருந்தால் கூட கேப்டனை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு உதவக்கூடிய குணம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட போய் மற்ற ரசிகர் வந்து உதவி கேட்ட உடனே கேப்டன் செஞ்சுருக்கிறார். நான் பல ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கிறேன், எனக்கு எதுவும் பண்ணது கிடையாது, ஆனால் கேப்டன் எனக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க. மற்றவர்களைப் போலவும் கேப்டன் கிடையாது. அடுத்தவங்கள் பசியை போக்கணும்னு பிறந்த ஒரு கர்ணன் குடைவள்ளல் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தர்மம் தானம் என்பது தனக்கு போக கொடுப்பாங்க, ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு போக தான் தனக்கு எடுத்துக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எது வேணுமோ வாரி கொடுக்கும் ஒரு வள்ளலாக பிறந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தான் உழைத்த பணத்தை மக்களுக்கு செலவிட்ட ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. கேப்டன்